ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி பொதுபலன். துலாம் ராசி குணங்கள். துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் பகவான் ஆவார். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 3, 4ஆம் பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தின் 1, 2, 3ஆம் பாதங்களும் அடங்கியுள்ளன. காலபுருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் 3வது சரராசியாகும். இது ஒரு சுபராசியாகும். துலாம் ராசி பகலில் வலுப்பெற்றதாகவும் இருக்கும். அழகு, கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கிரன் இவர்களின் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். துலாம் ராசியை பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகு உடையவர்கள். மேலும் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள். ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள். துலாம் ராசியினர் மூக்குத்தண்டு உயர்ந்தும் மூக்குத்துவாரங்கள் அகன்றும் இருக்கும். சிரித்தால் இரு புறங்களும் அழகாக குழி விழும். இதில் நீதிதேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள். இந்த இடத்தில் சூரியன் நீச்சமடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் அவ்வளவு திறமை இருக்காது. மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் பூஜ்ஜியம்தான். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதநேயத்துடன் பழகுவார்கள். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள். மூக்கு மொழியுமாக அழகாக தோற்றமளிப்பார்கள். உதடுகள் அழகாக அமைந்திருக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள். இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள். தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வளவு துல்லியமாக எடை போட உதவுதோ அதே போலதான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்ட இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். துலாம் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்ல தெரியாமல் விழிப்பார்கள். குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுவார்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் திருடனுக்கு கூட அறிவுரை கூறுவார்கள். பணிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவார்கள். பெரும்பாலும் கூட்டாகவே தொழில் செய்வதையே விரும்புவார்கள். வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன்பிறந்தவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்கள் சாமர்த்தியசாலிகள். பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள். வாக்கு சாதுரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பது என்பது முடியாத காரியம். வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாக பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாது போல் இருப்பார்கள். எதற்கும் சளைக்காமல் பாடுபடுவார்கள் என்பதால் தோல்விகளைக் கண்டு எளிதில் தோல மாட்டார்கள். துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்துக்கு குரு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை. இவர்களுக்கு இவர்களே எதிரிதான். அனுபவமில்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும். நஷ்டம் வந்தாலும் சமாளித்து கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும். யாரையும் சார்ந்து இயங்கக்கூடாது என்கிற வைராக்கியம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும். கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவில் வரிசையில் நிற்கும். குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும். ஆனாலும் இவர்களின் தேவைக்கேற்ப பணம் ஏதேனும் ஒரு வழியில் வந்து கொண்டேதான் இருக்கும். சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு, மனை, வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். நடுத்தர வயது வரை இவர்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் இருக்கிறார். சுக்கிரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு உரியராகவும் வருவதால் அழகு நிலையங்கள், பெரிய ஷாப்பிங் மால்கள், விளம்பர நிறுவனம் என்று வேலை செய்வார்கள். எதிலும் வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்கள் பொதுநல சேவைக்காக நிறைய செலவுகள் செய்வார்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள், தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அமையும். இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும். தனது சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதன்படியே சேர்த்தும் வைப்பார்கள். ஆனால் வெளியில் அதனை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கிரன் ஆதிக்கம் துலாம் ராசி வருவதால் பெருஞ்செல்வத்தை சேர்ப்பதை இவர்கள் விரும்புவார்கள். ஏற்கனவே செல்வம் அதிகமாக பெற்றிருப்பார்கள். அதனுடன் தெய்வீக அருளை பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் 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 மேன்மை அடையும். அதற்காக இவர்கள் செல்ல வேண்டிய தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம். துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வ வளம் பெறுவர் என்பது திண்ணம். இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம்.
ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வச்சிருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல் நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டுமில்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதே போல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்துவிட வேண்டும்.
அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கெட் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்போம்.